பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பல உபகாரங்கள் பல நன்மைகளை செய்திருக்கிறார். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டதே ஒரு நன்மை தான். அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வர ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை சுமந்து நம்மளை ஒரு நேர்த்தியான பாதையில் நடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஏன்னா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி தான். அவங்க அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருக்கும்போது ஆண்டவர் அவர்கள் கூக்குரலை கேட்டு அவங்கள விடுதலை பண்ணி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்போது ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக அவங்கள நடத்தி வந்தார். அநேக ராஜாக்கள் ஜாதிகள் அவங்களுக்கு விரோதமாக எழும்பும் போதும் நம் தேவனாகிய கர்த்தர் அவர்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆச்சரியமாக நடத்தி வந்தார், அவங்கள வீழ்த்தி. அப்படி இருக்கும்போதும் அந்த ஜனங்கள் கடைசியாக என்ன பண்ணாங்க, ஆண்டவரை ஒவ்வொரு பகுதியிலையும் முறுமுறுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனாலே ஆண்டவர் இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு சில சமயம் நாமளும் அந்த ஜனங்களை போல தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செஞ்ச நன்மையை நம்ம சீக்கிரமாகவே மறந்துடுறோம். ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நாமளும் ஆண்டவர் என்னத்தை செய்ய போகிறார் அப்படின்னு சோர்ந்து போய் நம்ம முறுமுறுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுலையும் அந்த டைம்லாம் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். நம்மளை ரட்சித்து மீட்டிருக்கிறார். நம்ம சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போதும் அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். செங்கடல் போன்ற பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போதும் கர்த்தர் நம்மளை நேர்த்தியாக நடத்தி அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல் நம்ம இருக்கக்கூடாது ஒருபோதும். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை இன்றைக்கு நீங்கள் மறந்தவங்களாக இருந்தாலும் அதை ஒவ்வொன்றா சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு ஆச்சரியமாக அதிசயமாக நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம வாழ்க்கைக்குன்னு அவர் பண்ணியிருக்கிறாருன்னு அதை ஒவ்வொன்றா சிந்திச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இப்போ உள்ள பிரச்சனை நமக்கு கண்டிப்பாக மாறும். ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று நன்றியுள்ள இருதயத்தை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திரங்களை செலுத்தணும். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.